Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்க நான் மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா காலேஜ் ஓபனிங் மெயில் பத்தி இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். கான்ஸ்டியன்ட் அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜுக்கு பாத்தீங்கன்னா 12/9/2025 வந்து காலேஜ் வந்து ஓபன் ஆக போகுது. எல்லாருக்குமே மெயில் வந்து அனுப்பியிருப்பாங்க. சில பேர் வந்து இந்த மெயில் எனக்கு வரல அப்படின்னு இருந்தீங்க. ஸோ அப்படி இருக்கவங்க நீங்கள் உங்கள் காலேஜை காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணவங்களுக்கு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து இது போல் வந்து மெயில் வந்து வராது. கவுன்சிலிங் மூலமாக போனவங்களுக்கு மட்டும்தான் இது போல் மெயில் வந்து யூனிவர்சிட்டி சைடில் வரும். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மெயிலில் 15/9/2025 வந்து காலேஜ் ஓப்பன் ஆகுது, அது போல் எனக்கு மெயில் வந்து வந்திருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு 3 காலேஜுக்கு மட்டும் இந்த டேட்டில் வந்து சேஞ்சஸ் இருக்குது. ஏசியன்டாரை கரூர், ஏசியன்டாரை செட்டிநாடு, அதுக்கப்புறம் HCNடாரை பையூர். இந்த 3 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 15/9/2025 வந்து காலேஜ் ஓப்பன் ஆக போகுது. மற்ற அஃபிலியேட்டட் காலேஜ், கான்ஸ்டியன்ட் காலேஜ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 12/9/2025 வந்து காலேஜ் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த 3 காலேஜில் ஜாயின் பண்ணவங்க மட்டும் 15/9/2025 வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்டது காலேஜுக்கு போகும்போது எவ்வளோ ஃபீஸ் வந்து கொண்டு போகணும், ஹாஸ்டலுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு போகணும், எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவைப்படும், இது போல் வந்து கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக மெயில் வந்து அனுப்புவாங்க. லாஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. பேரண்ட்ஸோட வரணுமா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும், எதுலலாம் பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கணும், இது போல் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்குமே வந்து டிஃபர் ஆகும். நீங்கள் வந்து அஃபிலியேட்டட் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பெண்டிங் வந்து நீங்கள் நிறைய ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு ஃபீஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜுக்கு வரும்போது எவ்வளோ ஃபீஸ் கொண்டு வரணும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ 12th காலேஜ் ஓப்பன் ஆக போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து காலேஜ் சைடில் சொல்லிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு செப்பரேட்டாக அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போ வந்து ஹாஸ்டலில் அட்மிஷன் போடணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். நிறைய பேர் ஹாஸ்டல் திங்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க, ட்ரெஸ் கோட் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபர்தராக இந்த மெயிலில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 12th ஓப்பன் ஆகுது. ஒரு 3 காலேஜுக்கு மட்டும் 15th வந்து ஓப்பன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சீட் கேன்சல் பண்ணணுன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படி வெயிட் பண்ணுறவங்க சீக்கிரமாக போயிட்டு நீங்கள் TNAU கோயம்புத்தூரில் உங்கள் சீட்டை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் ரிட்டன் வாங்கணும், அமௌண்ட்டை வந்து ரிட்டன் வாங்கணும்னா சீக்கிரமாக வந்து நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து போயிட்டு அந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.